மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக கோவையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை காவல்துறையினர் இழுத்துச் சென்று கைது செய்தனர். கோவை காந்திபுரம் பேருந்து நிலையம் முன்பு புரட்சிகர இளைஞர் மாணவர் முன்னணி சார்பில் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக அதன் நகலை எரித்து போராட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாணவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். கல்வி திட்டத்தில் சமஸ்கிருதத்தை திணிக்க முயல்வதாகவும் குற்றம் சாட்டினர். புதிய கல்விக் கொள்கையின் நகலை எரிக்க முயன்ற போது காவல்துறையினருக்கும் மாணவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை காவல்துறையினர் தரதரவென இழுத்துச் சென்று கைது செய்தனர். இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை கொண்டு திணிக்கிற காரணம் என்ன? முழுக்க முழுக்க சாதி ரீதியான வர்ணாசிரமத்தை, குலக்கல்வி திட்டத்தை வந்துட்டு இன்னைக்கு பார்ப்பனிய மேலாதிக்கத்தை நிறுவனத்துக்கான இந்த கல்வி முறையை கொண்டு வந்துட்டு இருக்காங்க பிஜேபி அரசாங்கம். இதை பின்னின்று இயக்கிட்டு இருக்கிற ஆர்எஸ்எஸும் பிஜேபி கூட்டு சேர்ந்துதான் இன்னைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த பல்தேசி இனங்களுடைய தன்மையை அழிச்சிட்டு ஒற்றை கலாச்சாரமா, ஒற்றை மொழியா, வேதத்தையும் சமஸ்கிருதத்தையும் பார்ப்பனியத்தையும் இன்னைக்கு கொண்டு வந்து நாடு முழுக்க திணிக்கணும், அகண்ட பாரத கனவை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்பரேட்டுக்கு அடிமை